கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல நைட்டு தூங்கிட்டு இருந்த ஹஸ்பண்ட் கிட்ட போய் கடப்பாரை எடுத்து நங்குன மண்டிலே இறக்கி ஆட்டி கொன்ன ஒரு பொண்ணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு, எப்ப நடந்திருக்கு, யார் கொண்டா, என்ன பிரச்சனைன்றதா பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா மகாராஷ்டிரால ஒரு 2 கப்பல்ஸ் வந்துட்டு ஹனிமூன் போன இடத்துல எக்ஸ் லவரோட போறதுக்காக ஹஸ்பண்ட் தடையா இருந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு தீர்த்து கட்டிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எங்க பாத்தீங்கன்னா, இது மகாராஷ்டிரா தான் நடந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு ஏஜ் அதிகமான ஒரு டிஃபரன்ஸ்னால ஏற்பட்ட ஒரு கொலை தான் இது. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால சாங்கிலி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க குப்பாட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல தான் இந்த அனில் லோகண்டே அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இவருக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. இந்த 53 வயசானவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர். கேன்சர்னால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போகவும் ரெண்டாவதா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணு பேர் தான் ராதிகா. அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு, 27 வயசு தான் ஆகுது. இவருக்கு 53 வயசு, அந்த பொண்ணுக்கு 27 வயசு. அந்த பொண்ணு வந்துட்டு இவரை பிடிக்காம தான் கல்யாணம் இருக்கு. வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு மிரட்டி அந்த பொண்ணை கல்யாணம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. அப்பா வயசுல இருக்க ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே, எப்படி நம்ம வாழ்றதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் புலம்பிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. அது ஒரு கட்டத்துக்கு மேல எரிச்சலாம் ஆயிருக்கு. நம்மாலு அனில் லோகுண்டேவா ஓகே லோகண்டே ஓகேங்களா. இவர் என்ன பண்ணிருக்காப்புல, ஒரு நாள் நைட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளேயே வந்து சண்டை நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராதிகா மேடம் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த ராதிகாவுக்கு வந்துட்டு 53 வயசான ஒரு நபரோட தாம்பத்தியம் வச்சுக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அனில் லோகண்டேக்கு வந்துட்டு போய் கேட்டிருக்காரு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு அவர் வந்து வற்புறுத்திருக்காரு. அதனால எரிச்சலாகி ராதிகா வந்துட்டு பயங்கரமா கத்தி விட்டுருக்காங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி 2 பேத்துக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதம் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. சண்டையை முடிச்சுட்டு ஒரு வழியா என்ன பண்றது போய் தொலைதுன்னு சொல்லிட்டு வயசான மனுஷன் தூங்க போயிட்டாரு. பாவம். அவர் தூங்க போன இடத்துல இந்த அம்மா வந்துட்டு டென்ஷனாவே உட்காந்து இருக்கு. ஐயோ நம்மளோட வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, 53 வயசு ஆளோட நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மன போராட்டத்திலே இருந்திருக்கு அந்த பொண்ணு. நீங்க யோசிச்சு பாருங்க, 53 வயசு எங்க இருக்கு, 27 வயசு எங்க இருக்கு. அந்த பொண்ணுக்கு 40 வயசு ஆகும்போது கூட அந்த ஆளுக்கு எவ்வளவு வயசாயிடும். அப்ப அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது எப்படி சொல்றது, அது ரொம்ப பாவமான ஒரு விஷயம் தான். பட் ஆனா வந்துட்டு அதுக்காக இந்த விஷயம் பண்றது தைரியம் இருந்தவங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அதை நிறுத்துறதுக்கு வந்துட்டு தைரியம் இல்லை பாத்தீங்களா. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12:30 மணி இருக்குங்க. நம்மளோட அனில் லோகண்டே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காப்புல. நம்ம ராதிகா என்ன நினைச்சாங்களோ தெரியல, இந்த ஆள் இருக்கிறதுனாலதானே நமக்கு பிரச்சனை, இந்த ஆள்னாலதானே நம்ம வாழ்க்கை விசீரழிச்சுன்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல. கோவத்துல வீட்டுக்குள்ள இருந்த கடப்பாறை எடுத்துட்டு போய் அந்த ஆள் மண்டையிலே இறக்கி கொண்டுட்டாங்க. ஸோ ஆள் ஸ்பாட் அவுட்டு. மண்டையே எல்லா இடத்துலையும் மட்டும் அடிச்சு நொறுக்கிருக்காங்க கடப்பாறையை வச்சு. நொறுக்கிட்டு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீட்டுக்கு சொல்லியிருப்பாங்க போல. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, கடப்பாறை எடுத்து அவன் தலையில போட தெரிஞ்ச உனக்கு கல்யாணத்தை நிறுத்த முடியல பத்தியா. நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பிடிக்கலன்னா முன்னாடியே வந்துட்டு போராடி சண்டை போட்டு அதை வேணாம்னு சொல்லுங்க. இல்ல வேற ஒருத்தவங்கள விரும்புறீங்களா, அதுக்காக ரிஸ்க் எடுத்து என்ன வேணா பண்ணிக்கோங்க, போய்க்கோங்க. வலுக்கட்டாயமா இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில போய் அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு நாரடிச்சு நாசமாக்கி அவங்கள கொண்டு புதைச்சி இவ்வளோ திருட்டு வேலை பாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுக்காக கள்ளக்காதலான வர வச்சு லவ்வர் எக்ஸ் லவரை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு, அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பெற்றவங்களை சம்மதிக்க வைக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஓடிடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். லவ் பண்றவங்களோட போய் சந்தோஷமா இருங்க, பிடிக்கலன்னு சொல்லி சண்டை போட்டு வீட்டுல தனியா கூட இருங்க, இண்டிபெண்டா இருங்க. யாரா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி தேவையில்லாம இன்னொருத்தவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ண கிடையாது. விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறது ஒண்ணு. விருப்பம் இல்லாம ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனோட எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வேற யாராவது பையனோட பழக்கம் வந்து அந்த பையனோடய வந்துட்டு லிங்க்ல இருக்கிறது, இல்ல ரெண்டுமே இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சவங்களோட இருங்க, மனசும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இல்ல, நான் சொன்னாலே அதை நான் பண்ண மாட்டேன், விட்டுருவோம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா? மேரேஜ் லைஃப்பை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டா இது ஒரு தேவையில்லாத அண்ணா. டாட்டா, பை, see you.